என் தங்கப்பிள்ளையே, வெள்ளிக்கிழமையில் உன் குலதெய்வம் உன்னோடு பேச வந்திருக்கின்றது. நிச்சயமாக இதனை என்னவென்று கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளை நீ கலங்கித்தான் போவாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்காக நான் என்ன நடத்துகிறேன், ஏது நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனி இந்த வராகி உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்ற நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து நீ எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு நிற்கும் பட்சத்தில் அத்தனையிலும் நான் உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை புரிந்து கொள். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை நான் கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நிச்சயமாக என் குழந்தை, இவர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டால் நீ கலங்கித்தான் போவாய். உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் அல்லவா? உன் குலதெய்வம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற விஷயம் அல்லவா? இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இதையெல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையின் சில விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்துவிட எண்ணுகிறேன். நான் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட எதிர்பார்க்கிறேன். இனி அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கும் இந்த நேரம் உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளும் உன்னை வந்து சேர வேண்டிய காலகட்டமாக இது மாறி இருக்கின்றது. என் குழந்தையே, மனமுடைந்து நீ எதையும் யோசித்து கொண்டு வருந்தி கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்து சொல்ல சொல்ல இவை அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல மாற்றங்களை என்னவென்று கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையுமே உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நீ எதற்குமே மனம் கலங்கி விடாமல், எந்த நிலையிலும் மனமுடைந்து விடாமல் நீ சந்தோஷமாக எல்லாவற்றிலும் உன்னுடைய மனதை தயார்படுத்தி கொண்டே இரு. எல்லா வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லா வெற்றிகளையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால், நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கும். உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் போதும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் அடிக்கடி இது போன்ற வார்த்தைகளை நீ கேட்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற நிலையை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நிலை நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ளும் நேரம். நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பதறிக்கொண்டிருக்காது. உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி வேறு என்ன தேவைப்படுகிறது உன் வாழ்க்கையில்? இவர்கள் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே நீ ஆசைப்படுவதை உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும். எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உணர்த்தி தரும். நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டு கொடுக்கும். உன் மனக்கவலையை போக்கி கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தைக்கு நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ தெளிவுபட பெற்றுக்கொண்டால் அது போதும். தெளிவுபட உணர்ந்து விட்டால் அது போதும். வராகி உனக்கான நேரத்தை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம். இனி எதற்குமே என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு ஏங்கி தவிக்காதே. நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எதிர்பார்க்கின்ற எல்லாமும் உனக்கு நல்ல சந்தோஷத்தையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும். எதையுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்து விட முடியும். இனிமேல் என் பிள்ளை நீ உணர்ந்ததை எல்லாமும் உன் வாழ்க்கை என நம்பு. நீ புரிந்து கொண்டதை எல்லாமும் உனக்கு வேண்டியது என நம்பு. இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே தெளிவான புரிதலை நான் உனக்கு கொடுப்பேன். எல்லாவற்றிலும் சரியான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்பது நமக்கு தெளிவில் இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு புரிதலில் இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வரக்கூடியவற்றை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வராகி நானிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும்படி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்ததாக நினைத்து நீ வருத்தம் கொள்ளும் பொழுதெல்லாம் உனக்காக உன்னோடு சேர்ந்து கலங்கியதாக எத்தனையோ பேர் பொய் சொல்லி இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அந்த நேரம் உனக்காக கண்கலங்கிய ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அது யார் தெரியுமா? அது உன்னுடைய குலதெய்வம்.
தன் பிள்ளை படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பது உன் குலதெய்வம். உனக்கு எல்லா நிலையிலும் என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பது உன் குலதெய்வம் அல்லவா? அதனால் எந்த நேரமும் என் பிள்ளை குலதெய்வத்தின் அருளாசிகளை மட்டும் நீ தொலைத்து விடாதே. குலதெய்வத்தின் அருள் உனக்கு நிம்மதியாக கிடைப்பதை மட்டும் நீ விட்டு விடாதே. உனக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து உன் முன்னால் நிற்கக்கூடியவர்கள் உன் குலதெய்வம் என்பது உன் மனதிற்குள் மிகப்பெரிய கருத்தாக இருக்கட்டும். இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வது நிச்சயமாக உனக்கு மிகச் சரியான வெற்றியாக இருக்கட்டும். எந்த இடத்திலும் எதையுமே யோசித்து நாம் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நடக்க நம்மை சுற்றி இருக்கின்ற போலிகளை நம் வாழ்க்கையில் இருந்து அகற்றி நல்ல மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்தியது உன் குலதெய்வம் அல்லவா? உன் குலதெய்வத்தின் சன்னதியில் 100 பேர் வந்து நிற்கலாம். அவர்களுக்குள் உண்மையானவர்களை பிரித்து உன் குலதெய்வம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். இவர்களை எல்லாம் யாரென்று உன் குலதெய்வம் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் நிச்சயமாக உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எதையுமே நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்று உணர வேண்டும் போது நாம் செய்யும் எல்லா விஷயங்களுமே நமக்கு புரிதலை கொடுக்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து உதவும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லாம் என் குழந்தை நீ பதறியது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாகவே மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நான் இருக்கும் இந்த வேளைகளில் உன் குலதெய்வம் உன்னை எந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதனை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில மனிதர்கள் உன் குலதெய்வத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது போல நடிக்கிறார்கள். ஓடி ஓடி குலதெய்வத்திற்கு ஒவ்வொன்றாக செய்கிறார்கள். குலதெய்வத்தின் முன்னால் பணத்தை வாரி இறைக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் குலதெய்வம் என்ன செய்கிறது என்பதனை இவர்கள் புரிந்திருக்க வேண்டும். என்ன நடந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட சோதனைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி சொல்வதை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும். பலவிதமான மாற்றங்களை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீ காண்பாய். உன் குலதெய்வம் இருக்கும் பொழுது அவர்கள் முன்னிலையில் உன்னை காயப்படுத்தி தன்னை உயர்வாக காட்ட நினைக்கின்ற எந்த மனிதர்களையும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை இவர்கள் ஒருபோதும் உன்னோடு சேர விட்டுவிட மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னை தொடர்கின்ற துன்பங்களை எல்லாம் வேறறுக்க இவர்கள் முன்வந்து நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் இல்லை என்று கதறாதே. நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ பதறாதே.
உனக்காக நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது. வாழ்க்கையின் அவசியம் நிச்சயமாக உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பது. எல்லாமுமாக நீ முன்னின்று உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டே வா. உன்னை எப்பொழுதுமே வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாதே. இந்த வராகியினுடைய அன்பினால் என் பிள்ளை நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொன்னது போல அத்தனையும் உன் குலதெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் மீது உண்மையான அன்பு கொண்ட அவர்களை நீ ஒருபோதும் மறக்காதே. மற்றவர்கள் சொல்கிற வார்த்தைகளுக்காக அவர்களை விட்டு நீ விலகி நிற்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.